Praise the Lord. பிரியமானவர்களே, வெளிநாட்டிலே ஒரு ஆராய்ச்சியாளருடைய குடும்பத்துல ஒரு பிள்ளைகளை நன்றாய் அறிவோடு கூட வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த தகப்பன் நல்ல முறையிலே அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகிறார். கெட்டவருடைய தீருடைய சவகாசம் வேண்டாம் என்று சொல்லி அறிவோடு பிள்ளைகளை வளர்ப்பதிலே மிகவும் கவனத்தோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்த நாட்களிலே தங்கள் தகப்பனை பார்த்து கேட்கிறாங்க, அப்பா நாங்க ஒரு பாட்சிக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி. ஆனா தகப்பன் சொல்றாரு கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த மகன் கோவப்படுகிறார், ஏன் நாங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே இந்த தகப்பன் சொல்றாரு, அங்க கெட்டவங்க நிறைய வருவாங்கப்பா, அதனால நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த மகன் கோவப்பட்டு அவங்க தகப்பனை பார்த்து சொல்றாரு, எங்களை பார்த்தா கெட்டவங்களோட கூட சேர்ந்தா நாங்களும் கெட்டவர்களாய் மாறிவிடுவோமோ அப்படின்னு உங்களுக்கு பயம் இருக்குதா, எங்களை பார்த்தா அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு இந்த மகன் கத்துறாரு. உடனே அந்த தகப்பன் அவரை திட்டாம உள்ளே போய் 2 கறி துண்டுகளை கொண்டு வந்து அந்த பிள்ளையுடைய கரத்துல கொடுக்கிறார். அந்த பிள்ளை அந்த கரத்தை வாங்கி பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த கறி துண்டை திரும்ப எடுத்துக்கொள்றாரு. உங்க கைய பாருங்க, அது என்ன கலர்ல இருக்கு, கறி கலர்ல மாறி இருக்குல்ல, அப்படிதான் துஷ்டனோடு கூட சேர்ந்தா நாம துஷ்டர்களா மாற போறது கிடையாது. ஆனா அந்த கரை நம்மீது படிந்து விடும் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கு அழகாக அறிவை உணர்த்தி எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனத்திலும் கூட காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனுடைய நடவாதே, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பா என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது நாம் நம்முடைய ஆத்துமாவை தப்புவித்து பரலோகத்திற்கென்று நாம் நடத்த முடியும். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனுஷர்களோடு கூட நாங்கள் நடவாமல் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று சொல்லி நம்முடைய தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை நடத்துவார். Praise the Lord. பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாத்தாரே, அன்பை அளித்தாரே, இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார். ஆமா ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்திருக்கிறபடினாலே ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் பாவ வழியிலே சிக்கிக் கொண்டிருந்தாலும் எங்களை மீட்டெடுத்து நடத்துகிறவர் நீர். உங்களுடைய அன்பின் கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும், பாவ வழியிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு துஷ்டர்களோட கூட ஆண்டவரே, உக்கிரமுள்ள மனுஷனோட கூட, கோபமுள்ள மனுஷனோட கூட நாங்கள் நடவாமல் எங்கள் நடைகளை காத்து ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.